வெல்கம் டு கிஷு சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இந்த வீடியோ எடுத்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 மாதம் ஆச்சு. இதுக்கு முழு காரணம் யாருன்னா நான் தான். என்னோட சோம்பேறித்தனம் தான் காரணம். நான் அந்த வீடியோ எடுத்துகிட்டே நான் மறந்தே போயிட்டேன். சும்மா இப்போ கேலரி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், இந்த வீடியோ இருக்குது. அப்போ தான் ஞாபகம் வச்சுச்சு அந்த வீடியோ எடுத்தே மறந்துட்டேமேனு. அங்கே ஒரு குழம்பு சூடு பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த குழம்பு என்ன குழம்புன்றதே மறந்துட்டேன் நான். 1 மாதம் ஆச்சுன்னா எப்படி ஞாபகம் இருக்கும்? மறந்தே போச்சு. அது அந்த குழம்பு தான் நேற்று வச்ச குழம்பு போல். அந்த குழம்பு சூடு பண்ணி காலையிலைக்கு தோசைக்கு எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் லஞ்சு முடிச்சிருக்கேன். தக்காளி சாதம் வச்சுட்டு தயிர் வெங்காயம் மட்டும்தான் வச்சுருக்கேன். மதியத்துக்கு ஏதோ பெரிய பிளான் பண்ணியிருக்கேன் போல், ஏதோ வேலை வச்சுருந்துருக்கேன். அதனால தான் நான் இவ்வளோ சிம்பிளாக செஞ்சுருக்கேன். ஆனால் என்னன்றதே மறந்து போச்சு எனக்கு. அடிக்கடி ஊருக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு. ஊருக்கு போக வர அப்படின்னும் போது கொஞ்சம் டயர்டாகவே இருந்துச்சு. அதனாலவே சரியாக பண்ணாமே விட்டுட்டேன். சோம்பேறியாக ஆயிடுச்சு. இருக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலான்னே நான் தள்ளி போட்டுட்டே விட்டுட்டேன். இப்போது திடீர்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா நிறையா நாள் நான் வீடியோ போடாமையே இருக்கேன். வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம்னா அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு அதுக்கு மேலே. இனிமேலாவது ஒழுங்காக போடணும். பொங்கலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 பர்னரில் நான் கேஸ் ஸ்டவ் வாங்கிட்டேன். இப்போ என்கிட்ட இருக்கிற அந்த 2 பர்னரில் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பழசு. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் கூட இருக்கும் அந்த கேஸ் ஸ்டவ் வாங்கி. எங்கள் அத்தை இருக்கும் போது ஃபஸ்ட் டைம் வாங்கினப்போ யூஸ் பண்ண அந்த கேஸ் ஸ்டவ் அது. அதை சிம்மில் வச்சுட்டோம் அப்படின்னா ஆஃப் ஆகிடும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சிட்டோம் அப்படின்னா எல்லோ கலரில் எரிய ஆரம்பிச்சிரும். அது ரொம்ப ரிஸ்க்கு தான். அதனால ஹஸ்பண்ட் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க வாங்கி தரேன்னு. பொங்கலுக்கு அப்புறம் வாங்கி கொடுத்துட்டாங்க. இப்போ அதை தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ அந்த கேஸ் ஸ்டவ்வில் தான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 3 அடுப்பு இருக்கு இல்லையா, அழகாக சமைச்சிடலாம். இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டவ்வில் நான் சமைச்சு வீடியோ எடுத்தே போடலை. அவ்வளோ சோம்பேறித்தனம் பார்த்துக்குங்க எனக்கு. இனிமேல் போடுறேன், நான் கண்டிப்பாக போடுறேன். நேற்று தைப்பூசன்றதுனால மத்தியானத்துக்கு சாமி கும்பிட்டாச்சு. ஈவினிங் போல் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். லேட்டாகிடுச்சு. சாப்பிட்டுட்டு மறுபடியும் மார்க்கெட் போக வேண்டியது இருந்துச்சு. அங்கேயும் போயிட்டு படுக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. காலையில் எந்திரிக்கவும் லேட்டு, எல்லாமே லேட்டு. அதனால் இன்றைக்குமே சிம்பிளான சமையல் தான் செஞ்சேன். ஆனால் வீடியோ எடுக்கலை, சிம்பிளாக செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். இப்போ வெயில் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. கொஞ்ச நேரம் வெயிலில் நின்றுட்டு வந்தாவே மயக்கமாக வருது. பிள்ளைங்க 2 பேருக்குமே ஆனுவல் டே டான்ஸ் ப்ராக்டிஸ் நடந்துகிட்ருக்கு. தினமும் அந்த டான்ஸை ஆடி ஆடி காமிக்கிறாங்க, பாட்டு போட சொல்லி. நல்லா ஜாலியாக இருக்குது. இதனால கிளாஸும் கூட கம்மியாக தான் போகுது. இந்த சண்டே எங்கள் காலனிக்குள்ளே ஸ்போர்ட்ஸ் டே மாதிரி நடத்தினாங்க. செம்ம ஜாலியாக இருந்துச்சு. நான் சின்ன வயசில் நான் விளாண்ட விளையாட்டெல்லாம் நான் இங்கே விளாண்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்னும் நிறைய விளையாட்டு அவங்க வைக்கல, டைம் இல்லைன்றதுனால. இருந்தாலும் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஆனால் வெயிலில் என்னால் இருக்கவே முடியல. அப்போது எவ்வளோ வெயிலில் ஆடுவோம், எவ்வளோ இருப்போம். அதெல்லாம் நினச்சா இன்னுமே என்னடா இவ்வளோ வீக் ஆகிட்டோமா அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா கொஞ்ச நேரம் வெயிலில் ஓடி விளாண்டது எனக்கு இன்னுமே கால் வலிக்க தான் செய்யுது. அப்போவே எனக்கு மயக்கமே வந்துருச்சு. ஏன்னா அப்போ இருந்த உடம்பு வேற, இப்போ இருக்கிற நம்மளோட ஹெல்த் வேறையாக இருக்குது. என்ன தான் நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்டாலுமே நம்ம சின்ன வயசில் இருந்த அந்த ஆக்டிவாக இருந்தது, அந்த ஹெல்த்தியாக இருந்தது இப்போ நம்மளால் இருக்கவே முடிய மாட்டுது. ஆனால் அதை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் மட்டும் இல்லை, கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குற நிறைய விமன் இதை யோசிச்சிருப்பீங்க. ஏன்னா நீங்கள் சின்ன வயசில் இருந்த வேறு மாதிரி இருக்கும், இப்போ வேறு மாதிரி இருக்கும். நான் என்னோடய பொண்ணுக்கிட்ட இப்போ வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். அவள் 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கா. பாப்பா, இந்த லைஃப்பை நீ மிஸ் பண்ணிடாத, வேஸ்ட் பண்ணிடாத, ஜாலியாக இரு, சந்தோஷமாக இரு. உன்னோட லைஃப்பில் ஒவ்வொரு ஸ்டேஜையுமே நீ என்ஜாய் பண்ணிக்கிட்டே வா பாப்பா. நீ ஃப்யூச்சரில் இந்த லைஃப்பை நீ யோசித்து பார்க்கும்போது அது உனக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கணும். நீ அதை தவிர ஐயோ நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நீ வருத்தப்பட்டு அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை பாப்பா. நீ யோசிக்கும் போது நீ எதெல்லாம் சந்தோஷமாக நினைக்கிறியோ அதை நீ என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவள் அமைதியாக கேட்டுட்ருப்பா. எவ்வளோ தூரம் அவளுக்கு புரிஞ்சதுன்னு தெரியல, ஆனால் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன். ஏன்னா நான் நிறைய தடவை அதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி நான் பல தடவை யோசிச்சிருக்கேன். அதனால் என் பொண்ணும் பையனும் அப்படி இருக்கக்கூடாதுன்றதுனால சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து காலேஜ் படிக்கிற வரைக்குமே ஹாஸ்டல் தான். அதனால் அந்த லைஃப் எப்படி இருக்குன்னு தெரியும். கிட்டத்தட்ட 3 ஹாஸ்டலில் படிச்சிருக்கேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சேரும் போதெல்லாம் ரொம்ப நரக வேதனையாக இருக்கும். காலேஜ் படிக்கும்போது அப்புறம் அதுவே கூட பரவாயில்ல. எங்கள் அக்கா அண்ணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஹாஸ்டல் தான். பாவம் அவங்கெல்லாம். எங்கள் அப்பா அம்மா இதில் குறை சொல்லவே முடியாது. ஏன்னா அவங்களோட சுச்சுவேஷன் அப்படி, ஃபேமிலியோட சுச்சுவேஷன் அப்படி. அப்போ எங்களுக்கு புரியல, ஆனால் இப்போ எங்களுக்கு புரியுது. சின்ன வயசில் எங்கள் அக்கா ஹாஸ்டல்லேருந்து வருவாங்க. அப்போ நான் வீட்டில் தான் இருந்தேன். அப்போது நாங்கள் 2 பேரும்
செம்மையாக சண்டை போட்டுக்குவோம். இப்போ அதெல்லாம் நினச்சா சிரிப்பு தான் வருது. இப்படியா சண்டை போட்டோம், அப்படியா பேசினோம் அப்படின்ற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா மேரேஜ்க்கு அப்புறம் எங்களுக்குன்னு ஃபேமிலி, குழந்தைங்க அப்படின்னு ஆனதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஒருத்தர் ஏதாவது ஷேர் பண்ணிகிட்டே இருப்போம். இது எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்டான மாதிரி இருக்குது. சின்ன வயசில் எவ்வளோ சண்டை போட்டோமோ இப்போ அவ்வளோ தூரத்துக்கு க்ளோஸாக இருக்கும். நாங்கள் தான் இப்படியா, இல்லை 2 பொண்ணுங்க அக்கா தங்கச்சிங்க இருக்க வீட்டில் எல்லார் வீட்லேயும் இப்படி தான் இருக்குமான்றதே எனக்கு தெரியலை. அந்த மாதிரி சின்ன வயசில் சண்டை போட்டு மேரேஜ்க்கு அப்புறம் க்ளோஸ் ஆன சிஸ்டர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா ஒரு லைக் போடுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன் இவ்வளோ பேர் எங்களை மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு. ஒரு வழியாக நான் சமையலை முடிச்சிட்டேன் போல். தோசை சுட போகிறேன். தோசை சுட்டு அந்த பழைய குழம்பு இருக்கு இல்லையா, அதை தான் சூடு பண்ணி கொடுத்துருக்கேன். வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நானும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் இல்லாமல் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் எனக்காக நீங்களும் வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.